பிரேம்குமார் ஏபிஎன் ஃபிலிம்ஸ் யூடியூப் சேனல் மூலமாக திரை விமர்சனம் பகுதியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய திரை விமர்சனம் பகுதியில் நாம் பார்க்க போகின்ற திரைப்படம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா மெய்யழகன். அதாவது மெய்யான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு மனிதன் சிறப்பானவன் என்பதை இந்த படம் உணர்த்துகிறது. இந்த படத்தை பிரேம்குமார் அவர்கள் இயக்கியிருக்கிறாங்க, கோவிந்த் வசந்த் அவர்கள் இசையமைச்சிருக்கிறாங்க. இந்த படத்தை பிரம்மாண்டமாலாம் பண்ணாமல் மிகவும் யதார்த்தமாக ஒரு மனித வாழ்க்கையை எப்படி காட்ட வேண்டும் என்ற எண்ணத்தோடு எடுக்கப்பட்ட ஒரு படம் தான் இந்த மெய்யழகன். இதில் அரவிந்த் சாமி, கார்த்திக் இவங்க 2 பேரும் தான் படத்தை முழுமையாக ஆக்கிரமிச்சிருக்கிறாங்க. இவங்க 2 பேரோட சேர்ந்து ஸ்ரீதிவ்யா, தேவதர்ஷினி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜெயராஜ், ராஜ்கிரண் போன்ற அனைத்து நடிகர்களும் அங்கங்கே வந்து படத்தில் ஜாயின் ஆகிக்கிறாங்க. படத்தில் ஓப்பனிங் சீனில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கோயில், அதாவது தஞ்சாவூர் கோயில் காட்டுறாங்க. அந்த கோயிலில் அரவிந்த் சாமியோட சின்ன வயசில் அவர் படுத்துட்டு இருக்கிறாரு. ஒரு யானை அவரை எழுப்புது. எழுந்திரிச்சதுக்கப்புறம் அவர் பார்த்தாக்கா அவருடைய வீடு முழுக்க ஏமாற்றி பிடிக்கிட்டாங்க. அதனால் அந்த சோகத்தில் அவங்க உட்காந்துருக்காரு. அங்கேருந்து கிளம்பி நேராக வீட்டுக்கு வர்றாரு. வீடு கையை விட்டு போயிடுச்சு. போன வீட்டை ஒன்றும் மீட்க முடியாதுங்கிறதுனால இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த ஊரை விட்டே கிளம்பி சென்னைக்கு போயிடுறாங்க. யார் அரவிந்த் சாமி, அவங்க அப்பா ஜெயராஜ், அவங்க அம்மா எல்லாருமே சேர்ந்து சென்னைக்கு போகிறாங்க. அவங்க சித்தப்பாலாம் அந்த ஊர்லேயே இருந்துடுறாங்க. அந்த வீட்டை ஏமாற்றி கொடுங்கன்னு வேறு யாரும் இல்லை, அரவிந்த் சாமியோட அத்தைங்க தான். இப்படி அந்த ஊரை விட்டு சென்னைக்கு வந்துடுறாங்க. சென்னைக்கு 20 வருஷம் கழித்து அந்த ஊரில் அரவிந்த் சாமியோட சித்தி பொண்ணு, இவருடைய தங்கச்சி, அதுக்கு கல்யாணம். அந்த கல்யாணத்துக்கு எல்லாரும் வரணும்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த குடும்பத்தில் யாரும் போக விருப்பம் இல்லாமல் அரவிந்த் சாமி மட்டும் அங்கே போகிறார். அங்கே போன இடத்துல கார்த்திகை அவர் சந்திக்கிறாரு. கார்த்திக்கு அரவிந்த் சாமியை பார்த்துற எல்லா விஷயங்களும் சொல்கிறார். நீங்கள் இந்த ஊரில் இருந்தீங்க, இப்படி வாழ்ந்தீங்க, இப்படி இருந்தீங்க, இந்த மாதிரி போனீங்க, உங்கள் அப்பா இப்படி, உங்கள் பெரியப்பா இப்படி, உங்கள் சித்தப்பா இப்படி, உங்கள் அக்கா இப்படி, அப்படின்னு எல்லாரை பற்றியுமே சொல்கிறார். ஆனால் அரவிந்த் சாமிக்கு கார்த்திகை யாருன்னு ஞாபகத்துக்கே வர மாட்டேங்குது. இப்படியான ஒரு சூழ்நிலையில் அவங்க 2 பேரும் சேர்ந்துருக்கிறாங்க. கல்யாணத்தை பார்க்காம ரிசப்ஷனோட திரும்பி போயிடணும் அப்படின்ற ஒரு முடிவில் அரவிந்த் சாமி இருக்காரு. அந்த ஊரில் இருக்கக்கூடாதுன்னு சந்தர்ப்பவசத்தால் கார்த்திகோட வீட்டில் போய் தங்க வேண்டிய சூழ்நிலை. அப்போ கார்த்திக் தன்னுடைய வாழ்க்கையினுடைய எல்லா விவரங்களையும் சொல்கிறார். நாம் எப்படி வாழறேன், என்னுடைய வாழ்க்கை இப்படிப்பட்டது, என்னுடைய உறவுகள் இப்படிப்பட்டது, என்னுடைய சந்தோஷங்கள் இப்படிப்பட்டது, நான் இதெல்லாம் நினச்சி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன், இப்படியெல்லாம் கடவுளை வணங்குறேன் அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்ல அரவிந்த் சாமிக்கு அப்போ தான் அவங்க ஒன்றா யோசிக்கிறாரு. என்னடா நம்ம எல்லாத்தையுமே மறந்துட்டு இருக்கிறோமே, இவன் யார் கூட நமக்கு தெரியாமல் இருக்குமே, ஆனால் அவன் எல்லாத்தையும் சொல்கிறான், நமக்கு சந்தோஷத்தை கொடுக்குறான், இந்த ஒரு நாள் பூரா நம்மளை இவ்வளோ தாங்குறானே, இவன் யாருன்னு தெரியலையேங்கிற வேதனையில் இருப்பார். அந்த நேரம் பார்த்து அரவிந்த் சாமி, கார்த்திக் அரவிந்த் சாமி கிட்ட என்ன சொல்கிறாரு, நாளைக்கு காலையில் எழுந்திரிச்சதும் என்னையும் என் மனைவியையும் நீ ஆசீர்வாதம் பண்ணி, பேர் சொல்லி ஆசீர்வாதம் பண்ணிட்டு போகணும். ஏன்னா என் குழந்தை, என் மனைவி கர்ப்பமாக இருக்கா, அவளுக்கு பிறக்க போகிற குழந்தை ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி, பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, வைக்க போகிற பேர் ஒரே பேர் தான் அப்படின்னு சொல்லி அது அரவிந்த் சாமி பேரை சொல்லுவார், அருள்மொழின்னு சொல்லிட்டு. அதில் ஆடி போயிடுவார் அரவிந்த் சாமி. இல்லை இவ்வளோ சென்டிமெண்ட்டாக ஒருத்தர் வாழ முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி வாழ்ந்த கார்த்திகை பார்த்து பயந்து போய் அவருக்கு ஒன்றும் சொல்ல முடியாமல் வீட்டை விட்டு வெளியே வந்துடுறாரு அரவிந்த் சாமி. அப்படி கார்த்திகை வீட்டை விட்டு வெளியில் வரும்போது அவர் நடந்து வர அந்த வேகம், அந்த துடிதுடிப்பு, அந்த படபடப்பு, அந்த காட்சி அமைப்பு அனைத்துமே மிக சிறப்பாக அமைந்திருக்கும். அப்படிப்பட்ட ஒரு காட்சியோடு அரவிந்த் சாமி சென்னைக்கு வந்துடுறாரு. சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் திருப்பியும் கார்த்திக் கூட பேசும்போது எல்லா பிரச்சனைகளும் சால்வ் ஆகுது. சந்தோஷமாக படத்தை முடிக்கிறாங்க. அதாவது இந்த காலத்தில் வாழக்கூடிய வாழ்க்கை எப்படி வாழறாங்கனாக்கா, பட்டணத்தில் வாழறவங்க அவங்களுடைய வாழ்வாதாரத்தை பார்த்துக்கணும், டெய்லி சாப்பிடணும், எங்கெங்கே போயிட்டு வரணும், ஏதாவது சொத்துக்கிட்டு சேர்க்கறதுக்கு முடிஞ்சால் சேர்க்கறது, இல்லைன்னா இப்படியே வாழ்ந்துட்டு போயிடுறது. அதாவது நடந்து முடிந்த சம்பவங்கள் எதையுமே ஞாபகத்தில் வச்சுக்கிறது இல்லை. அடுத்து ஊரில் இருந்த வீடு தான் பெருசாக ஞாபகத்துக்கு இருக்கிற ஒழிய ஊரில் வாழ்ந்த மனிதர்களை மறந்துடுறோம், மனிதர்களோட வாழ்ந்த வாழ்க்கையை மறந்துடுறோம் அப்படிங்கிறது இந்த படத்தில் தெளிவாக சொல்கிறாங்க. அதை கார்த்திக் மிக சிறப்பான முறையில் சொல்லியிருக்காரு. அரவிந்த் சாமி மிக சிறப்பான முறையில் நடிச்சிருக்காரு. மேலும் இந்த படத்தில் நடித்த ராஜ்கிரண் முதல் கொண்டு தேவதர்ஷினி வரை அனைவருமே மிக சிறப்பாக நடித்திருக்கிறார்கள். இசையும் அற்புதமாக வந்திருக்கின்றது. படம் முழுக்க வசனங்களால் நிரப்பப்பட்டிருக்கின்றது. படம் முழுக்க வசனங்களால் நிரப்பப்பட்டிருந்தாலும் காட்சி அமைப்புகளும் அதனுடைய போக்கும் மிக சிறப்பாக இருக்கின்றது. மெய்யழகன் மிக சிறப்பான ஒரு திரைப்படம். மெய்யழகனுடைய வாழ்க்கை ஒவ்வொரு வாழ வேண்டிய
வாழ்க்கை என்பதை இந்த படம் நிரூபித்திருக்கின்றது. ஆகையினால மெய்யழகன் படத்தை அனைவரும் தியேட்டருக்கு போங்க, பாருங்க, அதனுடைய வாழ்வாதாரத்தை புரிஞ்சுக்கிங்க. நம்மளும் அப்படி வாழணுன்றதை தெரிஞ்சுக்கிங்க. இதை தெரிஞ்சுக்கிறதுக்காகவாவது இந்த படத்தை போய் பார்த்து எல்லாரும் ஆதரவு தாருங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.